Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை புறநகரில் பெய்து வரும் கனமழையால் தாம்பரம் அடுத்த சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், எவ்வளவு உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதி கனமழையானது பெய்யும் ஆரஞ்சு எச்சரிக்கை வெடிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதியிலிருந்து தொடர்ந்து கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடையாறு ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது 1000 கன அடியானது அடையாறு ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது. அடையாறு ஆற்றுக்கு நீர்வரத்து ஏரிகளான பல்வேறு ஏரிகள் தற்போது நிரம்பியிருக்கின்றன. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, ஆதனூர், நந்திவரம், அதே போல மணிமங்கலம், மலைப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் சோமங்கலம் ஏரி தற்போது நிரம்பி அதன் உபரி நீரானது தற்போது வெளியேறி அடையாறு ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் தீர்வள ஆதாரத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்ட ஏரிகள் அந்த அடையாறு ஆற்றுக்கு நீர்வரத்து ஏரிகளாக இருக்கின்றன. இந்த ஏரிகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகிறது. நாளை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் அதி கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடையாறு ஆற்றின் கரைகளை ஆய்வு செய்வோம் தீவிரமாக நீர்வள ஆதாரத்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் சினேகா சற்று முன்னர் இந்த பகுதியில் நேரடியாக அடையாறு ஆற்றில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். அந்த அடையாறு ஆற்றங்கரையில் இருக்கின்ற அந்த முடிச்சூர் பகுதியில் எந்த வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். முடிச்சூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மக்களை இங்கிருந்து வெளியேற்றி முகாம்களில் தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல முடிச்சூர் சீக்கனா ஏரி பகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதியில் இருந்து உபரி நீரானது CMDA கால்வாய் வழியாக வெளியேறும். அந்த பகுதியில் தூர்வாரப்படாமல் இருப்பதால் உடனடியாக அந்த பணிகளை 2 நாட்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதே போல முடிச்சூர் பகுதியில் இருக்கின்ற மேற்கு லட்சுமி நகர், நேதாஜி நகர் பகுதியில் கட்டன் கவர் காவல் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல அடையாறு ஆற்றின் கரையோர பகுதியில் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கார். இந்த நிலையில் பல்வேறு ஏரிகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் சோமங்கலம் ஏரி நிரம்பி தற்பொழுது உபரி நீரானது அடையாறு ஆற்றங்கரை பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் அதிக கனமழை பெய்யும் என்பதால் அநேகமாக எல்லா ஏரிகளும் நிரம்பும் நிலையில் தான் இருக்கும் என்ற தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீவிரமாக அனைத்து ஏரிகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.